அவங்க 2 பேர்த்துக்கும் ரஜ்ஜு பொருத்தமே கிடையாது. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸான ஸ்மார்ட் போன் இன்னைக்கு நம்ம ஹேண்டில் பண்ண தெரியுது. இன்னைக்கு சின்ன குழந்தைகள் கூட தெரியுது. அப்ப அந்த டைல்டு போனை இப்ப யாராவது வாங்குவாங்களா? ரஜ்ஜு பொருத்தம் இருந்தும் ஒரு சில பேர் வந்து விடவாயிடுறாங்க. அப்ப ரஜ்ஜு பொருத்தம் இருந்தும் ஏன் விடவானாங்க? அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் சாஸ்திரா பல்கலைக்கழக ஜோதிடவியல் பேராசிரியர் திரு மு. பிரபாகரன் அவர்களுடன் ஒரு நேர்காணல் சந்திப்பு. திருமண பொருத்தம் அவசியமா, ஜாதப்படி பார்க்க வேண்டுமா அல்லது நட்சத்திரப்படி பார்க்க வேண்டுமா, மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்களின் சார்பாக அவர்களிடம் சிறிது கலந்துரையாடு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே நட்சத்திரப்படி தான் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திரப்படி பொருத்தம் பார்க்கறது சரியானதா அப்படின்னு பார்க்குறப்ப அது முழுமையாக சரியானது அப்படின்னு சொல்றதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு பார்க்கறது ஒரு பழமையான முறை. இன்னும் சொல்ல போனால் ஜோட பொருத்தம்ன்றதே ஒரு 200 வருஷத்துக்குள்ளதான் வந்திருக்கலாம் அதிகபட்சம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஜோட பொருத்தம்ன்றது யாரும் பார்க்கறது இல்லை. திருமண பொருத்தம்ன்றது 7 வகையான தன்மைகளை கொண்டதான் இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தர் அவங்களுடைய உறவுக்குள்ளவே திருமணம் பண்றதுக்கான சொத்துக்காக தங்களுக்குள்ளவே அதிகபட்சம் பொருத்தம்ன்றது விதைகள் பார்க்கறது கிடையாது. அது அவங்களுக்குள்ளே பண்ணாங்க. என்னைக்கு வெளியிலேருந்து ஒரு நபரை நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே குடும்ப நபராக சேர்க்குறோம் அப்படின்றப்ப இந்த பொருத்தம் பார்த்து நம்ம சேர்க்கறது நல்லது. ஏன்னா திருமணம் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் தம்பதிகள். எப்பவுமே நார்மலாகவே ஒரு தான் பிள்ளையோ தான் பொண்ணோ நல்லா இருக்கணும்னு தான் எல்லாரோடைய பேரண்ட்ஸோட எண்ணமும் இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஜாதகத்தில் என்ன மாதிரியான குறைகள் இருக்கும், என்ன மாதிரியான குறைகள் இருக்காது அப்படின்றது முன்பின் தெரியாத நபர்கிட்ட நம்ம அறிய வாய்ப்பே கிடையாது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பேசிக்காக இருந்தது 27 நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும். ஏன்னாக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. அதாவது கன பொருத்தம், வசிய பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம்னு இருக்கும். இன்னொன்று என்னன்னாக்கா மரங்களை சார்ந்திருக்கும், பட்சிகளை சார்ந்திருக்கும், மிருகங்களை சார்ந்திருக்கும், கணங்களை சார்ந்திருக்கும், யோனிகளை சார்ந்திருக்கும். இந்த மாதிரி அதோட அடிப்படை அப்படின்றது தான் இந்த நட்சத்திர பொருத்தம் சொல்ல. அந்த நட்சத்திர பொருத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பொருத்தம் இருக்கு. வட இந்திய மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 32 வகையான பொருத்தங்களை பார்க்குறாங்க. நம்ம தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு 10 பொருத்தங்கள் தான் பார்க்குறாங்க. 10 பொருத்தங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான பொருத்தம் 5 பொருத்தம் இருந்தால் போதும். தின பொருத்தம், கண பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அதெல்லாம் வேணுமா அப்படின்னு பார்க்குறப்ப அது அவ்வளோவா அதில் வெறுமன ஜாதகத்தை மட்டும் பார்க்குறப்ப, நட்சத்திரத்தை மட்டுமே பார்க்குறப்ப அது பெருசாக தெரியாது. அதனால நட்சத்திரப்படி பார்க்கறத விட ஜாதகப்படி பொருத்தம் பார்க்கறதுன்றது நல்லதா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லா ஜோசியருமே வந்து ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வர்றாங்க. ஆனால் ஜாதகப்படி பார்க்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது, யோனி பொருத்தம் இருக்காது. அதை எப்படி ஜாதக ரீதியாக? அதாவதுங்க, ரஜ்ஜு அப்படின்றது ரஜ்ஜு தட்டினா அது சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றோம். இருக்கிறதுலையே மோசமான ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடியது செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பிறந்தவங்களை தான் சொல்றோம். எப்படின்னாக்கா மிருகசீரிடம், அபிட்டம், சித்திரை அப்படின்றதுல பாத்தீங்கன்னாக்கா சிர ரஜ்ஜுன்றோம். ரஜ்ஜுல 5 வகையான ரஜ்ஜுகள் இருக்கு. சிர ரஜ்ஜு, கண்ட ரஜ்ஜு, வயிற்று ரஜ்ஜு, தொடை ரஜ்ஜு, பாத ரஜ்ஜு. இது சிர ரஜ்ஜுன்றதுனாக்க கணவனுக்கு ஆகாது, கண்ட ரஜ்ஜுனா மனைவிக்கு ஆகாது, வயிற்று ரஜ்ஜுனாக்க குழந்தை பேருக்கு இல்லாம போகும், தொடை ரஜ்ஜுனாக்க செல்வங்களை குறைக்கும், பாத ரஜ்ஜுனாக்க சகலத்தையும் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்ற தன்மை. ஆனா பேசிக்கா ஒரு சார்ட்ல போய் பார்த்தோம்னாலே அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து செய்ய முடியும், பார்க்க முடியும். வெறுமனே இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன். சிரரஜ்ஜு 2 பேருக்கு. சிரரஜ்ஜுனாக்க ஒரே சேம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்கள திருமணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தை குட்டியோட இருக்காங்க, செல்வ காசு பணத்தோட இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்த. நீங்களும் பார்த்துருப்பீங்க சமூகத்தில். ஏன்னா அந்த காலத்தில் எந்த விதமான நட்சத்திரமே தெரியாத தன்மையில தான் இருந்தாங்க. அது அப்புறம் நட்சத்திரம் தெரிஞ்சாங்க, இந்த ராசி தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ஒரு சின்னது எனக்கு தெரிஞ்சியா ஒரு 5 ஃபேமிலி இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ரஜ்ஜு பொருத்தமே கிடையாது. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க. ஆனா அது அப்ப வந்து ரஜ்ஜு பொருத்தமே அங்க இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்ப என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க எல்லாருமே அதை நான் பார்த்துருக்கேன் கண்கூடா. அது என்னன்னாக்க சில வந்து ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்காண்டி இந்த சேம் நட்சத்திரம் இருக்கிறப்ப சேம் திசா புத்தி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்ப சித்திரையில பிறக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சித்திரை, அபிட்டம், மிருகசீரிடத்துல பிறக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை தான் ஆரம்ப திசையா இருக்கும். செவ்வாய் தசை, அப்புறம் உங்களுக்கு வந்து ராகு தசை, குரு தசைன்னு வரப்ப அடுத்தடுத்த திசைகள் அவங்களுக்கு இருக்கிற கிரகத்தின் அடிப்படையில் ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல அந்த கிரகங்கள் இருக்கோ அதன் அடிப்படையில் தான். ஒரே திசையில பிறந்தாங்க அப்படின்றதுக்காக மற்ற கோள்களும் அதே இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
புரியுங்களா? சரி. அதாவது அதே திசை வேணா ஆரம்பம், ஒரே திசை ரன்னிங் ஆகலாம், புத்தி ரன்னிங் ஆகலாம். ஆனா அது அடுத்த வரக்கூடிய இப்ப செவ்வாய்க்கு அடுத்து ராகு திசை வருது. ராகு திசைகள் தான் பலனை தீர்மானிக்கும் ஒழிய நட்சத்திரங்கள்ன்றது அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த வரக்கூடிய தன்மைகளை சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப திசைகள் தான் பலனை தீர்மானிக்குதுன்றப்ப அடுத்து ராகு எங்க இருக்காரு? ராகு பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 இருந்தா நல்லது. அதே திரிகோணத்திலே கேந்திரத்துல இருந்தா ஒரு கெடு பலன்களை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுக்கும். அப்ப அந்த ராகு நல்லா இருக்கா, குரு நல்லா இருக்கா, சனி நல்லா இருக்கா, அடுத்தடுத்த திசைகள் பார்க்க போறதுன்றது இந்த ராகுவும் குருவும் சனியும் புதனும் இந்த செவ்வாய் திசையில பிறந்தவங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா தாராளமா பண்ணலாம். அவங்க தான் நல்லாவும் இருக்காங்க. மக்களின் சார்பா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, என்னன்னா 2 பேரும் ஒரே ராசியா இருந்தா செய்யக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நட்சத்திரம் கூட சரி அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஒரே ராசியா இருந்தா செய்யக்கூடாது, அதே போல 6, 8 ராசி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தோம்னா நட்சத்திரப்படி பார்த்தோம்னா 6, 8 ராசி தான் அதிகமா பொருந்தி வருது. இல்லாட்டினாக்கா ரச்சி தட்டுது, யோனி தட்டுது, கணபொருத்தம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தினபொருத்தம் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் பார்க்கணும், மற்றவங்களுக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஏன் அந்த பாகுபாடு? அதாவதுங்க, தினப்பொருத்தம்ன்றது ஆயுள் ஆரோக்கியத்தையும், கணப்பொருத்தம்ன்றது ராட்சச மனுஷ தேவ, இந்த 3 கணங்கள் அடிப்படையில் தான் அவங்களுடைய தாம்பத்திய சுகம் இருக்குன்றது பேஸ்லையும். இப்ப ராட்சச தன்மையில தாம்பத்தியம் இருக்கிறதுக்கும், மனித தன்மையில தாம்பத்தியம் இருக்கிறதுக்கும், தேவத்தன்மையில தாம்பத்தியம் இருக்கிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில அவங்களுடைய ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய, அவங்களுடைய இமேஜினேஷன் காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பேஸ்ல தான் அவங்க இருக்காங்க. இன்னொன்னு மகேந்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, குழந்தை பேரை சொல்லக்கூடியது. 5ஆம் பாவம் நல்லா இருந்தாலே மகேந்திர பொருத்தம் தேவையே இல்லை. அது இருந்தாலும் இல்லாட்டினாலும் 5ஆம் பாவாதிபதி கெடாம 5ஆம் பாவாதி பலம் பெற்று 5ஆம் இடத்துல சுபக்கோள் இருந்து அப்படி இருந்துச்சுனாலே அவங்களுக்கு புத்திர பேருன்றது இருக்கும். 5ஆம் பாவாதிபதி லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறையக்கூடாது, அவ்வளவுதான். அல்லது தீய பாவாதிபதிகளோட சேர்க்கையோ பார்வையோ மறைவோ இருக்கக்கூடாது. அது இருந்தாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப மகேந்திர பொருத்தம் இல்லை இருக்கு ஆனா குழந்தை இல்லை, மகேந்திர பொருத்தம் இல்லை ஆனா குழந்தை இருக்கு, இப்படி நிறைய ஜாதகத்தை நான் பாக்குறேன். அதனால அது 10 பொருத்தத்துல நீங்க பேசிக்கா ஒரு 20% வேல்யூ பண்ணிக்கோங்க. மற்றபடி நட்சத்திரப்படி பொருத்தம் பார்க்கறத விட ஜாதகப்படி பொருத்தம், ஒவ்வொரு இந்த கோளுக்கு அந்த கோள் எங்க இருக்கு. இப்ப ஆணுக்கு சுக்கிரனையும், பெண்ணுக்கு செவ்வாயும் பாருங்க. செவ்வாய் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காம, ஆணுக்கு சுக்கிரன் அவன் தான் கலத்திரக்காரகன், பெண்ணுக்கு செவ்வாய் அதுதான் கலத்திரக்காரகன். இப்படின்றப்ப சுக்கிரன் செவ்வாய் ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் மறையாமலும், பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் வலிமை பெறாமலும் இருந்தாலே அந்த ஜாதகத்தை இணைக்கலாம். அந்த ஜாதகம் நிச்சயமா அவங்களுடைய சந்ததிகளை பெருக்கும். இப்போ ஐயா, ஜாதப்படி பொருத்தம் பார்க்கறது நல்லதா ஐயா, இல்ல இந்த நட்சத்திரப்படி பொருத்தம்? நட்சத்திரப்படி நான் சொல்றது என்னன்னா, அது அதாவது இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸான ஸ்மார்ட் போன் இன்னைக்கு நம்ம ஹேண்டில் பண்ண தெரியுது. இன்னைக்கு சின்ன குழந்தைகள் கூட தெரியுது. அப்ப அந்த டயல்டு போனை இப்ப யாராவது வாங்குவாங்களா? அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? ஸ்மார்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன? டயல்டு போனோட ஃபீச்சர்ஸ் என்ன? டயல்டு போனு தேவைப்பட்டுச்சு எப்ப? இந்த ஸ்மார்ட் போன் கண்டுபிடிக்க காலத்துக்கு முன்னாடி அது அப்ப ஒரு 27 நட்சத்திரத்துல 27 கேரக்டர்ல ஒரு கேரக்டரா இருக்கும் பட்சத்துல இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் பொருந்தி வரும்ன்றது ஒரு பேசிக்கான தியரியில சேர்ந்தாங்க, செஞ்சாங்க. அன்னைக்கு சேர்த்து வைக்கிறது பிரிஞ்சா கூட சேர்ந்து வைக்கிறதுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு பேரண்ட்ஸுகளோ அல்லது பெற்றோர்களோ அல்லது பஞ்சாயத்துக்காரங்களோ அல்லது சமூகத்துல ஜாதியில அல்லது கம்யூனிட்டில அந்த சமயத்துல சமுதாயத்துல எல்லாருமே இருந்தாங்க, சேர்ந்து செஞ்சு வச்சாங்க. இன்னைக்கு எல்லாம் நியூக்ளியர் ஆயிட்டீங்க. இன்னைக்கு தனித்தனியா இன்னைக்கு ஒரு கிராமத்துல பிறந்தவங்க இன்னைக்கு சென்னைக்கு சென்னையில இருந்து அப்ராடு போய் தனித்தனியா வாழ்றாங்க. தாத்தா ஒரு கிராமத்துல இருக்காரு, அப்பா சென்னையில இருக்காரு, பையன் கனடால இருக்கான், லண்டன்ல இருக்கான். அப்படின்றப்ப அவங்களுக்கு என்னத்தை நீங்க பொருத்தம் பார்த்து ஒத்துமையா வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. ஜாயின்ட் ஃபேமிலிக்கு ஓகே, இப்போ அவங்க பேரண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும், மாமனார் மாமியார் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இண்டிவிஜுவலா சோலோவா நீங்க 2 பேரும் வாழ்றாங்க, அவங்களுக்கு உண்டான ஃபேமிலியை டிசைன் பண்றாங்க. இன்னொரு சந்தேகம் இல்லையா, இப்போ மக்கள் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா இந்த பொண்ணு வேண்டாம், எல்லா சொசையரும் அப்படிதான் சொல்றாங்க. ரஜ்ஜு பொருத்தம் இருந்தும் ஒரு சில பேர் விடவா ஆயிடுறாங்க. அப்ப ரஜ்ஜு பொருத்தம் இருந்தும் ஏன் விடவானாங்க? அப்ப அதுக்கு என்ன ரீசன்? அப்ப அந்த நட்சத்திர பொருத்தம் சரியில்லையா அல்லது ஜாதப்படி பார்க்க மாட்டாங்களா? அதாவதுங்க, ஒரு மனிதனுக்கு ஆயுள் பாவம் 8ஆம் பாவம் சொல்லும். அந்த ஜாதக பொருத்தம் பாக்குறப்பவே 8 திசையோ புத்தியோ அந்தரமா ஓடுது அப்படின்னா அந்த காலகட்டத்தை தாண்டுற வரைக்கும் பண்ணாம இருக்கிறது நல்லது அந்த வரனுக்கு. அதை விட்டு வேற வரன் பாருங்க. அதை விட்டு ஏன்னா 8ல இருந்து அதிர்ஷ்டத்தையும் சொல்லணும், விபத்தையும் சொல்லணும்.
அப்படின்றப்ப இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விபத்து நடந்துச்சுன்னா இல்ல, அவனுடைய ஜாதகத்துல ஆயுள் பாவம் அப்படி வீக்கா இருக்கு அப்படின்றது தானே ஒழிய இதுல போய் நம்ம வந்து அந்த பொண்ணை கட்டினதுனால உடனே அது வந்து அவன் இறந்து போயிட்டான் அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இன்னைக்குள்ள விஞ்ஞான முன்னேற்றத்தும் மருத்துவ வளர்ச்சிக்கும். ஏன்னாக்கா ஒரு விபத்து நடக்கலாம், அதிர்ஷ்டத்தையும் அதான் தருவான், புதையில தர்றது அதான் 8ஆம் பாவம் தான், ஆயில சொல்றது 8ஆம் பாவம் தான். அப்படின்றப்ப பொருத்தம் பாக்குறீங்களா அந்த டைம்ல அவனுக்கு 8ஆம் பாவம் எப்படி இருக்கு, 8ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காரு, அதோட திசாபத்தி இப்ப ரன் ஆயிட்டு இருக்கா, அல்லது 8ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கோளோட திசாபத்தியாவது ரன் ஆகுதான்னு பாருங்க. அப்ப இப்ப இவர் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஜாப்ல ஏதாவது சேஞ்ச் ஓவர் பாக்குறாரா, எதிர்பார்க்கிறாரா, அல்லது ஏதாவது ஒரு விபத்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது அந்த இதை விபத்தை கடந்துட்டாருனாக்கா ஆல்ரெடி ஓகே, அல்லது சிறைப்படுறது, அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, இதெல்லாம் 8ஆம் பாவம் தான். அவர் அதை தான் சொல்லணும் மொழிய. அதை விட்டுட்டு நம்ம வந்து அவர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதும் உடனே அவர் இறந்து போயிட்டாரு, உடனே விடோ ஆயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு புள்ளிக்க வர வேண்டாம். ஏன்னா மக்கள் வந்து இன்னமும் வந்து அவங்களாவே அந்த புக்கை வாங்கி பார்த்துட்டு 10க்கு எத்தனை பொருத்தம் இருக்கு, தினம் கணம் யோனி ராசி ரச்சி இந்த 5 பொருத்தம் தான் முக்கியம், அவங்களே பார்த்துட்டு யோனி பொருத்தம் இல்லை ரச்சி பொருத்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி பேசுறாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் நம்ம போடுறது. அதனாலதான் மக்கள் சார்பா வந்து உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அதாவதுங்க திருமண பொருத்தத்துல பேசிக்கா நீங்க வந்து 10க்கு 8 இருக்கு 4 இருக்குன்றது உங்களுடைய மைண்ட் செட். ஆல்ரெடி இந்த பொருத்தம் இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா இண்டிவிஜுவல் சார்ட்டை பாருங்க, 2 பேரோட சார்ட்டை பார்த்துட்டு இவங்களுக்கு ஃபியூச்சர் அட் ப்ரெசென்ட் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 10 வருஷமாவது சந்தோஷமா இருக்கணும், ஒரு 15 வருஷமாவது சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ண 2 வருஷம் 3 வருஷத்துலயே உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து உடனே அதை பேஸ் பண்ணி செப்பரேஷன் ஆகுறதோ, டிவோர்ஸ் ஆகுறதோ, அல்லது ஏதோ ஒரு நெகட்டிவ் ஆகுறதோ, அது தேவையில்லாத ஒரு விஷயம். குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு ஃபேமிலி செட்டப்புக்குள்ள அவங்க வந்துட்டாங்கனாலே அடுத்து வரக்கூடிய கமிட்மெண்ட்டுகள் அவங்கள கோத்ரூ பண்ணிடும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எடுத்ததுமே நெகட்டிவ் ஆன காலகட்டத்தை அவங்க திசாபத்தியை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தை பண்ணதும் உடனே அந்த பயலுக்கு வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, அல்லது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அல்லது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, வேலை இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்றதும் இன்னைக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் என்னன்னா நம்ம என்னன்னாக்கா அடுத்து நடக்கக்கூடியது இவங்களுக்கு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம். அதனை பேஸ் பண்ணி என்னன்னா அடுத்து என்ன திசை ஓடிட்டு இருக்கு, என்ன திசை வரப்போகுது, என்ன புத்தி வரப்போகுது, திசையாவது பெரிய திசை புத்திகள் அடுத்தடுத்து 3 மாசத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ளதான் ஒரு திசை புத்தியோட தன்மை இருக்கும். அப்ப வந்து ஏன் வந்து ஜாதப்படி தான் பொருத்தம் பார்க்கணும், நிச்சயமா நட்சத்திரப்படி பொருத்தம் பார்க்கவே இல்லை. மக்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அதாவது 10க்கு 0 பொருத்தம் இருந்தா கூட நட்சத்திரம் எப்படி பாக்குறப்ப 10க்கு 0 படி இருந்தா கூட ஜாதகப்படி அவனுக்கு யோகமான திசாபுத்தி ஓடிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னம்னாக்க அது தாராளமா திருமணம் பண்ணி வைக்கலாம். அது எந்த விதமான குற்றத்தையும் அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல செய்யாது. அதை நம்ம ரொம்ப ஆணித்தரமா எல்லாத்துக்கும் சொல்றேன். நான் உங்களுடைய இதுக்கு முன்னாடி உள்ள யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன் ஐயா, உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய அப்ரோச் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. உண்மையை வந்து சொல்லியிருந்தீங்க யதார்த்தமா. ஸோ அதனால தான் உங்களை வந்து சந்திச்சுட்டு சரி ஒரு பேட்டி கேட்போம். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த 10 பொருத்தத்திலே இருக்காங்க, அதை விட்டு மாற மாட்டேங்கிறேன். ஜாதப்படி பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா நானும் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய அது மாதிரி பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால உங்கள்கிட்ட வந்து சின்னதாக வந்து ஒரு நேர்காணல் பண்ணலாம் அப்படின்னு ஐயா வந்து. அதாவதுங்க பொதுவாக என்னன்னா நட்சத்திரப்படி பொருத்தம் பாருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அதுல வந்து நம்ம ஊறி தெளிச்சு வந்துட்டோம். ஏதோ 10 ஜோசியரை பார்த்தோம், 4 ஜோசியர் சொன்னாங்கன்றது ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் மைண்டுக்குள்ள வந்துட்டாலே அது அதுக்கப்புறம் பார்க்கறது நல்லதை நினைச்சுக்கிட்டு பார்த்தோம்னாக்கா நல்லதாவே தெரியும். அதனால என்னன்னா நட்சத்திரப்படி பொருத்தம் பார்த்துக்கோங்க. மெயினா என்னன்னாக்கா ஒரு ஜாதகத்துல என்னென்ன பொருத்தங்கள் பார்க்கணும் அப்படின்னம்னா நட்சத்திரப்படி பொருத்தம், அப்புறம் லக்னாதிபதி, ராசி அதிபதி தங்களுக்குள் நட்பா பகையா அப்படின்றது பாருங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள நட்பா இருந்தாங்கன்னா என்னதான் சண்டை வந்தாலும் சேர்ந்துருவாங்க, சேர்ந்துதான் வாழ்வாங்க. அப்புறம் கேந்திராதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான பொசிஷன்ல அவங்க லேண்ட் ஆயிருக்காங்க ஒவ்வொரு ஜாதகத்திலையும், அதை பார்த்துங்க. அப்புறம் தோஷ சாமியம் அப்படின்னு இருக்கு. தோஷ சாமியம்னாக்க தீய கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இதெல்லாமே என்னன்னாக்க சுப ஸ்தானங்களை ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அல்லது அசுபஸ்தானங்கள்ல எந்த வகையான தன்மையில ஆக்குபை பண்ணிருக்கு, யாரால யாரு கஷ்டப்படுவா. அதாவது இந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுனால இந்த பெண்ணால பையன் கஷ்டப்படுவானா அல்லது பையனால பெண் கஷ்டப்படுவாளா, அது நம்ம பாத்துக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப நடப்பு திசாபுத்தி 2 பேத்துக்கும் என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் அது மத்தியமமா உத்தமமா அதமமா அப்படின்றது
உத்தமனாக்கா கண்ணை முடிவு கல்யாணம் பண்ணிக்கலாம். மத்தியமனாக்கா ஓரளவுக்கு அவங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா பொண்ணை கொடுங்க, பொண்ணு எடுங்க. மற்றபடி ஒன்றும் தேவையில்லை. அதமன்னாக்கா கண்ணை மூடிட்டு அந்த இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று என்னன்னாக்கா நம்ம ஜாதகத்துல என்ன மாதிரியான தன்மை உள்ள வரன் வரும் அப்படின்றது நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கும். அது அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதாவது எப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதத்துக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை துணை, இதுதான் இவர் தான் கணவன், இவர் தான் மனைவி அப்படின்றது டிடெக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மனசை சரி பண்ணிட்டோம்னாலே இதுதான் என்னோட களம் அப்படின்றப்ப அது விளையாடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏதோ ஒரு களம் அப்படின்றப்ப அது கஷ்டமாயிருக்கும். அதனால அடுத்த காணொலியில அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி டிபேட், அதாவது உங்களுடைய சார்பாக உங்களுடைய கேள்விகளை இது மாதிரி நபர்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ரொம்ப ரொம்ப யூடியூப் சேனலில் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய, தினசரி என்னுடைய காணொலிக்கெல்லாம் கமெண்ட் போடக்கூடிய நபராக இருப்பார் இவர். ஐயா என்கிட்ட நிறைய ஜோசி சந்தேகங்களை அடிக்கடி கேட்க வருவாங்க. அதனால் அவங்கள வச்சு நான் பண்ணலாம். உங்களுக்கு இது உங்கள் சார்பாக நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அந்த கேள்விகள் கூட ஐயா மூலியமாக நான் அந்த பதிலளிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதில் நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுடைய ஜாதத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதத்தை அனுப்புங்க. ஜாதத்தை மீன்ஸ் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் பதிவிட்டு அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.